விகடன்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரவி தான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கேட்டிருக்காங்க போல. இது வந்து இன்சைட் மேட்டரு. ராதா மேம் கேட்டிருக்காங்க. காயத்ரி போல அப்போ நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாரா. அந்த மாதிரி 2, 3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஓகே வந்திருக்கு. எனக்கே கால் வந்திருக்கும். இது இந்த இந்த ப்ராஜெக்ட் தான் ரவிக்கு பேசியிருக்காங்களே அப்படின்னு லைட்டா ஃபோன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கேட்கறாங்க. பண்ண மாட்டேன்னு சொல்லு. ஏன்னா அது டிஃபிகல்ட் தான். ஒரே ஃபேமிலில இருந்து ஒரு ஆக்டரும், டைரக்டரும் வொர்க் பண்றது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இப்போ நான் 15 டேஸ் வொர்க் பண்ணா, அவர் நெக்ஸ்ட் 15 டேஸ் வொர்க் பண்றதுல பேலன்ஸா இருக்கு. உடனே ஃபேமிலி மேனேஜ் பண்றதுக்கு இல்லன்னா இட் இஸ் டிஃபிகல்ட். ஆனா ஓகே. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல, இண்டஸ்ட்ரி இப்படின்றது புரிதல் இருக்கும். எஸ் எஸ். அந்த டைமிங்ஸ் இன்ஃபேக்ட் எனக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு ஆக்டரா கல்யாணம் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல. 2 பேரும் புலம்பிருப்போம். என்ன இவ்ளோ லேட்டா அனுப்புறாங்க. எங்க ஹஸ்பண்ட் வந்து டைரக்டரா ஒரு டெக்னீஷியனா மாறிட்டாரா. அதர் சைட சொல்லவே முடியாது. அவர் நான் வந்து கொஞ்சம் என்ன இன்னும் அனுப்பவே இல்ல. என்ன இது அப்படின்னா, உனக்கு தெரியுமா? எவ்ளோ கஷ்டம் தெரியுமா டைரக்ஷன் அந்த புரொடக்ஷனுக்கு நீ யோசிச்சிருக்கியா? இப்படி சொல்றாரு. எதுவுமே புலம்பவே முடியாது என்னால. வீட்டுக்கு லேட்டா வந்தாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. லேட் ஆயிடுச்சா? என்ன இன்னொரு சீன் ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா அப்படின்னா. இதெல்லாம் ஒண்ணும் பண்ண இப்படி ஐயோ என்னால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. புலம்ப